நோக்கி, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு உங்களுக்கு ஏரிக்கரையில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் ஏரிக்கரையில் பிறந்திருக்கிறார். எல்லா இருதயத்துல பிறந்திருக்கிறார் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல கூட ஒரு அழகான ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க பேர் அன்னாள். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. ஆமென். ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. ஆனா என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்க பார்த்து மனவழி வாக்குனாங்க, மனசு கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அவங்க யாருக்கிட்டமே இப்ப அழல. தேவ சமூகத்துல சர்ச்ல போய் உட்கார்ந்து அழுறாங்க. அவங்களை பார்த்து அழும்போது ஒருவேளை குடிச்சிட்டு அழுறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. அவங்க மனசு ரொம்ப சுத்தமான ஒரு பெண்ணு. உட்கார்ந்து அழுது ஏசப்பா அந்த டைம்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ இப்போ உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணுவாரு. அண்ணாளுக்கு அழகான ஆண் குழந்தை, அந்த அதிகாரத்தின் முடிவில் அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஒருவேளை குழந்தை இல்லாம இருக்கலாம். நீங்க யாராவது இங்க நான் சொல்றேன், ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏசப்பா கொடுப்பார். நீங்க யாருக்கிட்டே போய் அழ வேண்டாம், மனசு கஷ்டப்படாது. ஏசப்போட சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆமென் இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒரு குழந்தை இல்ல, வீட்டுல பிரச்சனை, சண்டை, கடன் பிரச்சனை, குழப்பம், ஐயோ நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் பிரதர், என்ன செய்யறது தெரியலன்னு ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இயேசுப்பா அற்புதம் செய்ய போறார். அந்த அற்புதத்தை இன்றைக்கு இந்த ஏரிக்கரையில் நீங்க அனுபவிக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஐயா திருங்கராயா ஜெபிப்பாங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்க, கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தையா இருக்கும்.